ஐயாவினுடைய ஆத்மா சாந்தி அடைய இந்திரனை வணங்குகிறேன். ஐயாவுடைய படைப்புகளில் பத்திரிகைகளிலும் கல்வெட்டுகளையும் கோவில்களிலையும் அவர் எடுத்த ஆய்வு நூல்களையும் நிறைய கூறியிருக்காங்க. ஐயா எழுதிய நூல்களை 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு அவர் வந்திருக்கார். மதுரைக்கு ஐயா 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களிடம் நம்முடைய வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்க வெளியே வந்துருங்கப்பா அப்படின்னு நாங்க 5 சகோதரிகள் எங்களிடம் அவர் அறிவுரை கூறினார். அன்று நாங்கள் நம்முடைய ஜாதி நம்ம வெளியே வரவிடவில்லை. நம்ம பயந்து கொண்டிருந்தோம், நம்முடைய ஜாதியை சொல்றதுக்கே பயந்து கொண்டிருந்தோம். அந்த நிலையை மாற்றிய நம்முடைய இலக்கியவாதி, இலக்கிய செம்மல் ஐயா குருசாமி சித்தர் அவர்கள் என்னிடம் கூறிய ஒரே ஒரு வார்த்தை, அன்று இருந்த பெண் தான் நான் இப்ப அனைத்து நம்முடைய சமுதாய நிகழ்வுகளையும் நான் கலந்து கொண்டு நான் உரையாற்றுவேன், நூல்களில் இருந்து கருத்துக்களை தயார் பண்ணி நான் உரையாற்றுவேன். அப்பொழுது ஐயா குருசாமி சித்தர் அவர்கள் கூறுவார், நீங்கள் கூறும் ஒவ்வொரு கருத்துக்களும் நம்முடைய வரலாற்றை சார்ந்ததாக இருக்க வேண்டும், நம்முடைய வரலாற்றை பற்றி மட்டும்தான் சமூக மேடைகளில் நீங்கள் பேச வேண்டும். நாம் நிறைய ரத்தம் சிந்திவிட்டோம், நிறைய கொலை குற்றம் அப்படின்ற அந்த நிகழ்வுகளை நீங்கள் கண்டிப்பாக பேசவே கூடாது. இப்பொழுது நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்திற்கு நம்முடைய இளைஞர்களும் மல்லத்திகளும் சமுதாய மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய வரலாறு மட்டுமே. நீங்கள் வரலாற்றை மட்டும்தான் மகளே நீ எடுத்து கூற வேண்டும் என்று அவர் கூறிய வார்த்தைகள் இன்றும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எனவே வீர மல்லத்தியாக நான் இங்கு உரையாற்றுகிறேன் என்றால் எனக்கு துணையாக வீர மல்லர்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்று நான் ஒற்றை குரலோடு தான் நான் ஒலித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் என்பதை கூறிக்கொண்டு ஐயாவின் ஆசீர்வாதத்துடன் என்றும் ஐயாவுடைய இந்திரனுடன் அவர் பணிவார், இந்திரனுடன் இணைந்து விட்டார் என்று ஓம் சாந்தி, வாழ்க வளமுடன்.